ரேட்ரீஸ் கண்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். அவர்களைச் சேர்ந்த அத்துணை மாணவ கண்மணிகளுக்கும் என்னுடைய நன்றி வணக்கங்கள். பொதுவாக நாங்கள் ஸ்கூலில் இருக்கும்பொழுது மாணவர்கள் வந்து பேசுவது இயல்பு. ஆனால் பள்ளியை விட்டுட்டு நாங்கள் வெளியே வந்துட்டோம். எங்களை தேடி தேடி இங்கே தலைப்பு அழகாக கொடுத்துருக்காங்க. நினைவுகளின் தடம் தேடி இனிதாய் வாழ்ந்த இடம் நாடி ஒரு கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ அருமையாக அந்த தலைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஒரு மாணவர்கள் மட்டும் இல்லை, எங்கெங்கேயோ பிரிஞ்சு எந்தெந்த ஆண்டுகளோ படித்த மாணவர்கள்லாம் ஒன்றாக இணைந்து ஒரு ஆலமரமாக, நம்ம ஸ்கூல் வந்து ஆலமரம்னு சொல்லுவாங்க, அந்த ஆலமரமாக அத்துணை மாணவர்களும் ஒரே எண்ணத்தோடு ஒரே சிந்தனையோடு எங்களை எல்லாம் நாடி வந்து நாங்கள் மறந்து போயிருப்போம், எல்லாத்தையும் ஒன்றாக இணைத்து பலரையும் சந்திக்க வைத்த இந்த ஒரு வாய்ப்பு வந்து அந்த மாணவர்களுக்கு அத்துணை நெஞ்சங்களுக்கும் எங்களுடைய மீண்டும் மீண்டும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். ஒன்று. ரெண்டாவது, என்னோட பணிபுரிந்த ஆசிரியர்கள்னு பார்க்கும்பொழுது நான் 85 அந்த பள்ளிக்கு வந்தேன். பழைய ஆசிரியர்கள் எத்தனையோ பேர் எனக்கு வந்து வாழ்வுன்னு என்ன, எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்துருக்காங்க. ஆண் சகோதரர்களாக இருக்கட்டும், பெண் சகோதரிகளாக இருக்கட்டும், அத்துணை பேருக்கும் இந்த நேரத்தில் வந்து நான் மீண்டும் சந்திக்க போகிறேன். என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை அத்துணை ஆசிரியர்களுக்கும் தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். மூன்றாவது ஒரு வருத்தமான செய்தி, எங்களோடு பழகிய எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க. நிச்சயமாக அது அத்தனை குடும்பங்களுக்கும் எங்களுடைய ஆழ்ந்த வருத்தத்தை இந்த நேரத்தில் தெரிவித்துக் விரும்புகின்றேன். புதிதாக பதவியேற்ற கிரிஜா அம்மையார் அவர்களுக்கும் பொறுப்பாக இருக்கக்கூடிய தாமரைக்கரன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். இந்த யூனியன் என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்களால் முடிந்த உதவிகளெல்லாம் எவ்வளோ மாணவர்களுக்கு செஞ்சிட்ருக்காங்க. 1-2 இல்லை, எத்தனையோ குடும்பங்களை வாழ்வித்து வருகின்றார்கள். அந்த வாழ்வித்து வரக்கூடிய பணியில் தன்னுடைய குடும்பத்தை மறந்து கூட மற்றவங்களுக்காக பொது தொண்டு செய்வது கண்ணன் அவர்களை நான் வந்து நெஞ்சம் குளிர வாழ்த்துகின்றேன். மீண்டும் ஒரு முறை தன்னுடைய குடும்பம், குழந்தைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மறுபடியும் சொல்கிறேன், கண்ணன் அவர்கள் வந்து எவ்வளோ நல்ல பொது தொண்டு செய்து வருகின்றார். அவர்களுடைய இணைந்து நல்ல நண்பர்களையும் சேர்த்து கொண்டு பள்ளிக்கு வந்து ஏழை மாணவர்களுக்கு உதவி செய்வது, பிற பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு உதவி செய்வது, இது போன்ற எத்தனையோ பணிகளை செய்து வருவதோடு எங்களையெல்லாம் நாடி தேடி நீங்கள்லாம் ஒன்றாக இணைந்து அந்த ஒரு நாளாவது மகிழ்ச்சியாக இருங்கள், ஆகஸ்ட் 11 அன்னைக்கு மகிழ்ச்சியாக இருங்கள் என்று அழைத்திருப்பது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை அத்துணை உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மா கௌரி.